உங்களுடன் முதல்ல யார் அப்ளை பண்ணாலும் நாங்கள் வந்து 1000 ரூபாய் கொடுத்துருவோம்னா இது வந்து ஒரு 1000 ரூபாய் அரசாங்கமாக மாறி இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். மக்களை யாருக்கிட்ட இருந்து காப்பாற்றணும், இந்த மாதிரி வந்து திமுகவினுடைய ஆட்சியிலிருந்து தமிழகத்தையும் நம்ம மீட்டு எடுத்து அதிமுகவினுடைய ஆட்சியை கொண்டு வரணுங்கிறதுல தான் போகிறாங்க. ஓரணியில் திரள்வோம் ஒரு கிளாரிட்டி இல்லை. ஒரு மெம்பர்ஷிப் டிரைவா அது இல்லை வந்து எலெக்ஷன் கேம்பெயினா இல்லை கூட்டணியை பூரா ஒன்றா சேர்த்துறதுக்காகவா? 4.5 வருஷத்துல தான் திமுகவே அவங்க கொண்டு வந்த ஒரே திட்டத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்டிக்கரை மாற்றி மாற்றி அடிக்கிறாங்க. 45 நாட்கள் வந்து எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு இருக்குமானால் இந்த 4.5 வருஷம் இதெல்லாம் ஏன் செய்யாம இருந்தீங்கிற கேள்வி. அந்த ஆன்டி இன்கம்பன்சியினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு எடப்பாடியார் போறதுக்கும் கூட்டம் வருது, விஜய் போனாலும் கூட்டம் வர்றது, சீமான் அவர்கள் மீட்டிங் போட்டாலும் கூட்டம் வருதுங்கும் போது திமுகவில் கொள்கை தெரிஞ்சு கோட்பாடு தெரிஞ்சு எத்தனை தொண்டர்கள் வராங்க? அப்ப இவர் எங்க போய் பார்த்தாரு கொள்கை என்ன கோட்பாடு என்னங்கிறத? இப்ப இன்னைக்கு வந்து திமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கு வந்து கிட்னி திருடணுங்கிறது கொள்கையா கோட்பாடாது? நியூஸ் 10 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யாருன்னா அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் அக்ஷயா. எப்படி சார் இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி அவர்கள் வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு அவருடைய பிரச்சார பயணத்தை துவங்கியிருக்காரு. 150 நாளை கடந்து 130க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கடந்து இன்னைக்கு வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. இந்த சைடு அப்படியே பார்த்தோம் அப்படின்னா திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஆரம்பிச்சாங்க, இடையில கிடப்பில் போட்டாங்க, இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 பிரச்சாரத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? எடப்பாடி அவர்கள் வந்து ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து அப்போ ஆகஸ்ட் செப்டம்பர் 60, இப்போ வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 நாளும் போது ஒரு 70-72 நாள் ஆகுது. 153 தொகுதிகளுக்கு மேலே கவர் பண்ணியிருக்காரு. அவரே அந்த டெல்லி போயிட்டு வந்ததுக்கப்புறம் நடக்கிற மீட்டிங்கில் சொல்கிறாரு 153 சட்டமன்ற தொகுதிகளை கவர் பண்ணியிருக்கிறாரு. 65 லட்சம் வாக்காளர்களை சந்திச்சுட்டு வந்திருக்கேன்றார். சற்றேறக்குறைய ஒரு தொகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா 42,500 வாக்காளர்கள் வந்து சந்தித்து வந்திருக்கார். ஸோ அவருடைய உழைப்பு வந்து நல்லாவே பெரிய அளவுக்கு தெரியுது. என்னென்னா அதிமுக வந்து இந்த 2026 தேர்தலில் ஜெயிச்சாகணுங்கிற ரொம்ப கட்டாயம் இருக்குது. அதனால் அதுக்குண்டான உழைப்பு போடுறாரு. அவர் வச்ச கேம்பெயினுடைய நேம் கூட வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம். அப்போ மக்களை யாருக்கிட்ட இருந்து காப்பாற்றணும், இந்த மாதிரி வந்து திமுகவினுடைய ஆட்சியிலிருந்து தமிழகத்தையும் நம்ம மீட்டு எடுத்து அதிமுகவினுடைய ஆட்சியை கொண்டு வரணுங்கிறதுல தான் போகிறாங்க. ஸோ அவர் போயிட்டு இருக்கக்கூடிய சுற்றுப்பயணத்தை பார்க்கும்போது நமக்கே ஒரு பிரமிப்பாக தான் இருக்குது. ஏன்னா அதிமுக காரங்களே இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, இந்த அளவுக்கு கூட்டம் வந்து வரும்னு சொல்லிட்டு. நான் தான் சொன்னேன், சற்றேறக்குரிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 42,500 மக்கள் வந்து அங்கே வந்து சந்திக்கிற அளவுக்கு. அப்போ நீங்கள் அந்த கூட்டத்தினுடைய சைஸை நீங்கள் பார்த்துக்கங்க. ஸோ இது கூட இப்போ விஜய் போகும்போது பெரிய அளவுக்கு கூட்டம் வரதை பார்க்குறோம். ஆனால் வந்து அவர் மாவட்டத்துக்கு ஒரு இடம் தான் போகிறார். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நாகப்பட்டினத்துக்கு போகிறாருனாக்கா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 6 தொகுதி, திருச்சி மாவட்டத்தில் போய் ஒரு இடத்துல பேசுகிறாரு, அதில் வந்து 9 தொகுதி, திருவாரூரில் 4 தொகுதி. ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கும் நம்ம கணக்கு போட்டு ப்ரொபோஷனேட்டாக பார்த்தோம்னா எடப்பாடியார் அவர்களுக்கு வர்ற கூட்டம் வந்து பெரிய அளவுக்கு வந்துட்டு இருக்கு. அதான் சொன்னேன், அதிமுக காரங்களே இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா அந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்கு, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. இதுல வந்து திமுக வந்து ஓரணியில் திரள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய பிரச்சாரம். இப்ப ஆளுங்கட்சியில இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆட்சி செய்யக்கூடிய அழகு தான் வந்து அவங்களுக்கு சாட்சியா இருக்கணும். அப்ப அந்த ஆட்சி செய்யக்கூடியதுல வந்து அவங்களுக்கு பலகீனமா இருக்கும்போது ஓரணியில் திரள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு கேம்பெயின் ரன் பண்ற அளவுக்கு வருது. அதுல வந்து ஓரணியில் திரள்வோம்னு ஒரு கிளாரிட்டி இல்லை. ஒரு மெம்பர்ஷிப் டிரைவா அது இல்லை வந்து எலெக்ஷன் கேம்பெயினா இல்லை கூட்டணியை பூரா ஒன்றா சேர்த்துறதுக்காகவா? அப்போ அந்த கூட்டணியினால் கூட வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஏகப்பட்ட குளறுபடிகள் ஓடிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்கு வந்து முட்டுக்கட்டை அங்கே போட்டுட்டு இருக்காங்க, அவங்கவுங்க அதிக சீட்டை வாங்குறதுக்குன்னு பார்க்குறோம். அப்போ இது வரைக்கும் வந்து இல்லாதது இந்த ஓரணியில் திரள்வோம்ங்கிறத வந்து ஒரு பெருசுப்படுத்தி காமிக்கணுங்கிறதுக்காகவே உங்களுடன் ஸ்டாலின்னு ஒரு திட்டம். அந்த உங்களுடன் ஸ்டாலின்கிற திட்டம் என்ன? மக்களினுடைய குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்யறது. அப்போது எல்லா ஆட்சியிலையும் நம்ம என்ன பார்த்துருப்போம்னாக்கா யாரோ ஒருத்தர் கொண்டு வந்த திட்டத்தை இன்னொருத்தங்க ஸ்டிக்கர் அடித்து தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த 4.5 வருஷத்துல தான் திமுகவே அவங்க கொண்டு வந்த ஒரே திட்டத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்டிக்கரை மாற்றி மாற்றி அடிக்கிறாங்க. தேர்தல் சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தொகுதியில் நான் அப்படின்னு போயிட்டு பெட்டி பெட்டியாக வச்சு மனுக்களை கலெக்ட் பண்ணாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த திட்டமும் என்னன்னா மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை கேட்டுட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே 100 நாளில் வந்து அதை நிவர்த்தி பண்ணுவோன்ட்டு.
அதுக்கே வந்து இவங்க வந்த உடனே வந்து என்ன ஸ்டிக்கர் அடிச்சாங்கன்னா முதல்வரின் முகவரின்னு ஒரு ஸ்டிக்கர் அடிச்சாங்க திருப்பி மாற்றி. ஸோ அதுலேயும் என்ன அந்த திட்டம்னா மக்களினுடைய குறைகள் எல்லாம் கேட்டு மனுக்களை வாங்கி அதை வந்து நிவர்த்தி பண்ணுறது. அடுத்தது வந்து உங்களோடு முதல்வர், மக்களுடன் முதல்வர். அதுவும் என்ன, தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, பகுதியில் இருக்க தமிழ்நாட்டு மக்களுக்கு பூரா பிரச்சனைகள் என்னென்னு கேட்டு மனுக்கள் வாங்கி அதற்கு தீர்வு கொடுக்கறது. இப்போ உங்களோடு ஸ்டாலின், இதுவும் என்ன, அதே மாதிரி மனுக்களை வாங்கி மக்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்கிறது. அப்போ இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உங்களுடன் ஸ்டாலின்ங்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் 45 நாள்ல தீர்வு கண்டுருவோன்றாங்க. அப்போ 45 நாள்ல தீர்வு காணக்கூடிய பிரச்சனைக்கு எதுக்கு 4 வருஷம் வேற வேற ஸ்டிக்கர் ஒட்டி ஒட்டி இந்த திட்டங்கள் எல்லாம் எதுக்கு? 45 நாட்கள் வந்து எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு இருக்குமானால் இந்த 4.5 வருஷம் இதெல்லாம் ஏன் செய்யாம இருந்தீங்கிற கேள்வி வருது. அப்ப இந்த ஓரணியில் திரள்வோம்ங்கிறதுக்கு வந்து இது வந்து ஒரு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கணுங்கிறதுக்காக இந்த உங்களுடன் ஸ்டாலினை கொண்டு வந்து அதுலயும் பெறக்கூடிய பிரதானமான மனுக்கள் என்னன்னா மகளிர் உரிமை தொகை. அந்த மகளிர் உரிமை தொகை வந்து இத்தனை நாள் ஏன் நீங்க கொடுக்காம வச்சிருந்தீங்க? அப்ப இன்னைக்கு நீங்க போய் வாங்குறீங்கன்னா இந்த வாங்கக்கூடியவங்களுக்கு பூரா நீங்க கொடுக்கறதுக்கு பட்ஜெட்ல ஏதாவது வந்து நீங்க அலோகேஷன் கொடுத்துருக்கீங்களா? எந்த விதமான புது அலோகேஷனுமே கிடையாது. அப்போ ஒரு மகளிருக்கு நீங்க தனியா கொடுக்கணும்னா கூட அதுக்கு காசு எங்கிருந்து வரப்போகுது? அப்ப இது பூராமே வந்து ஏற்கனவே வந்து பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி இறைச்சு தான் இன்னைக்கு மக்கள்கிட்ட இவ்வளவு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அப்ப மறுபடியும் வந்து இன்னொரு பொய்யை வந்து இன்னைக்கு உங்களுடன் முதல்ல யார் அப்ளை பண்ணாலும் நாங்க வந்து 1000 ரூபாய் கொடுத்துருவோம்னா இது வந்து ஒரு 1000 ரூபாய் அரசாங்கமா மாறி இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். மகளிரா இந்தாங்க உங்களுக்கு 1000 ரூபாய், இளைஞரா இதாங்க நாம் முதல்வர் திட்டத்துல 1000 ரூபாய், புதுமை பெண் திட்டத்தில் இருந்தாங்க பெண்களுக்கு 1000 ரூபாய். அப்ப எல்லாத்துக்குமே 1000 ரூபாய் காசை கொடுக்கறது தான் ஒரு அரசாங்கத்தினுடைய திட்டமா இருந்தா இவ்வளோ ஐஏஎஸ் ஆபீசர்கள் எதற்கு, இவ்வளோ மந்திரிமார்கள் எதற்கு, இவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் எதுக்கு? இது என்ன திட்டங்கள் இது? இப்போ நீங்க போய் நாளைக்கு உட்கார்ந்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் போடணும்னா உங்களுக்கு ரொம்ப சிரமமான வேலையாது. ஏதாவது வந்து உங்களுக்கு சிந்தனை வேணுமா, அறிவாற்றல் வேணுமா, அரசியல் அடிப்படை புரிதல் வேணுமா, மக்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து நெடுநாளைய நிரந்தர தீர்வு கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு சிந்தனை வேணுமா? அக்கௌண்ட்டுக்கு நம்பர் கிடைச்சா 1000 ரூபாய் போட்டுருவோங்கிற மாதிரி இருந்தால் இது என்ன மாதிரி திட்டம்? அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரணியில் திரள்வாங்கும் போது அவங்க கூட்டணி கட்சியவே இன்னைக்கு திரட்ட முடியல. அவங்க உள்கட்சியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பல இடத்துல பல வெடிப்பு வெடிச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இன்னைக்கு எல்லா தட்டு மக்களும், சமுதாயத்தில் எந்த தட்டு மக்கள் எடுத்தீங்கன்னாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் வந்து இந்த 4.5 வருஷத்துல இருக்கு. அதனால தான் ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்கு. அந்த ஆன்டி இன்கம்பன்சியினுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு எடப்பாடியார் போறதுக்கும் கூட்டம் வர்றது, விஜய் போனாலும் கூட்டம் வர்றது, சீமான் அவர்கள் மீட்டிங் போட்டாலும் கூட்டம் வருதுங்கும் போது இது எல்லாமே யாருக்கு வந்து ஒரு பெரிய சமிச்சைன்னு கேட்டிங்கன்னா திமுகவினுடைய ஆட்சி மக்கள் வந்து பெருங்கோபத்தில் இருக்காங்கிறது தான் இது நமக்கு காமிக்குது. சனிக்கிழமை விஜய் அவர்கள் பிரச்சார பயணத்துக்காக திருவாரூர் போயிருக்காரு. அதுக்கு மறுநாளே பார்த்தீங்கன்னா ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பொதுக்கூட்டத்தை அதே திருவாரூர்ல நடத்துறாங்க. உங்களை விட கூட்டம் எங்களுக்கு தான் வரும் அப்படின்ற காட்டிக்கிறதுக்காகவா? வரலையே, அதை வந்து காமிச்சு ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா கூட பரவாயில்லையே. அப்போ விஜய் அவர்கள் வந்து அங்கே திருவாரூரில் போயிட்டு செம்மட்டேடி அடிக்கிறார் அவருடைய பிரச்சாரத்தில். நீங்கள் வந்து உங்களுடைய அப்பா உடைய சொந்த ஊர், இப்போ இன்னைக்கு அப்பாவுடைய சொந்த ஊரில் நீங்கள் வந்து அவர் அந்த ஆழித்தேரையும் உதாரணமாக காமிக்கிறார். ஓடாத இருந்த தேரி ஓட வச்சு பேர் வாங்கினவர் யாருன்னு தெரியும். ஆனால் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய சிஎம் சார் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு எந்த இடத்துலையும் பெருசாக வளர முடியாத அளவுக்கு 4 பக்கமும் கட்டை போட்டிருக்குது அந்த தேருக்கு, தமிழகம்ங்கிற தேருக்கு. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் அடிப்படை வசதிகள் வந்து இன்னைக்கு திருவாரூரில் இல்லையே. இப்போ நம்மளே கூட நீங்கள் எடுத்து பாருங்களேன், எடப்பாடி பழனிசாமியினுடைய சொந்த ஊரையும் எடுத்துக்கோங்க. அவரும் ஆட்சியில் இருந்தார் ஒரு 4 வருஷம் முதல்வராக. நீங்கள் வந்து இன்னைக்கு கலைஞர் அவர்கள் எத்தனையோ தடவை இருந்தார். இப்போ நீங்கள் 6வது வருஷம் ஆட்சி புரியுறீங்க, 6வது தடவையாக ஆட்சியில் இருக்கீங்க. இன்றைக்கும் நீங்கள் திருவாரூரினுடைய நிலைமையை போய் எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், எது வந்து வளர்ந்த ஊராக இருக்குன்னு. அதை வந்து அப்பட்டமாக அந்த இடத்துல போட்டு கேட்குறாரு. அதோட வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் அது வந்து விவசாயிகள் நிறைந்த மாவட்டம். நாகைனா கூட உங்களுக்கு மீனவர்கள் விவசாயிகள் ரெண்டும், இங்கே திருவாரூருங்கிறது முழுக்க முழுக்க விவசாயிகள் இருக்கக்கூடிய ஏரியா. அப்போ அந்த இடத்துல விஜய் அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? அரசாங்கத்தினுடைய சார்பிலேயே ஏற்றுக்கூலி இறக்குக்கூலி வந்து மூட்டைக்கு 10 ரூபா கொடுத்தாலும் அங்கே போகக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகளுடைய வயிற்றுலையும் அடித்து 40 ரூபா நீங்கள் வாங்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ ஒரு டன்னு தானியத்துக்கு 1000 ரூபாய் வந்து விவசாயிகளுடைய வயிற்றுல அடிச்சு கொடுங்குறீங்க. உங்களுக்கு வேணா 40க்கு 40ங்கிறது தேர்தல் வெற்றியா இருக்கலாம். ஆனா இங்க வந்து 40ன்னு சொன்னாவே விவசாயிகளுடைய வயிற்றுல அடிச்சு நீங்க புடுங்கிருக்கிறீங்கன்னு சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல அந்த கூட்டத்துல மக்கள்கிட்ட அவ்வளோ பெரிய வரவேற்பு.
நீங்க நாகப்பட்டினத்துல காலையில போறாரு, சாயந்தரம் திருவாரூருக்கு வரார். நாகப்பட்டினத்தை விட திருவாரூர்ல அவ்வளோ கூட்டம். அப்போ அந்த இடத்துல வந்து திமுக எந்த அளவுக்கு ஆடி போயிருக்குதுன்னு தானே இது நமக்கு காமிக்குது. அப்ப எந்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சொந்த ஊர்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு எவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி இருக்குதுங்கிறது அது வந்து ஒரு ரொம்ப யதார்த்தமா எடுத்து காட்டுற மாதிரி தானே இருக்கு. அப்ப இவங்க அதுக்கப்புறம் போய் கூட்டம் நடத்துறாங்கன்னா இதே தான் என்ன பண்ணாங்க, முப்பெரும் விழான்னு நடத்தினாங்க. அந்த முப்பெரும் விழா கூட்டத்தை நீங்க பாத்தீங்களா? ஆமா சார். எல்லாம் வந்து சேருக்கு தான் இருந்துச்சு. அதுல வேற ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொன்னாரு, அடாராராரா எவ்வளவு பெரிய கூட்டம்ங்கிறார். கேமராவை அப்படியே திருப்பி பார்த்தா முக்கால்வாசி வெறும் சேர் தான் இருக்குது. மலையில இருக்கிறவங்க பூரா வந்து சேரை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதே கூட வந்து சில பேர் வந்து அவங்க நக்கல் நையாண்டி பண்ணிட்டு இருந்தாங்க. விஜய் அவர்கள் மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா மலையில வந்து சேரை தூக்கி பிடிச்சாங்க வெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த மீட்டிங்ல எந்த அளவுக்கு அசிங்கப்பட்டு போயிருக்காங்க இல்லையா? அப்போ இவங்க வந்து கூட்டத்தை காமிக்கணும் போது மக்கள் வந்து தன்னெழுச்சியா இருந்தாதான் கூட்டம் வரும். நீங்க காசுக்காக கூட்டுறீங்க, அந்த காசுக்காக வர கூட்டம் வந்து ஈடுபாடோட நிக்காது. அதுதான் நமக்கு இவங்க நடத்தின இந்த கூட்டமாகட்டும், முப்பெரு விழாவினுடைய கூட்டமாகட்டும் நமக்கு உணர்த்துறது அதுதான். இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற இதை வந்து ஊரா நடத்திட்டு இருக்காங்களா சார்? அதுல மேடையில பேசக்கூடியவங்க பேசுறதுமே சரியில்லை சார். இப்ப விளாத்திக்குளத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் வந்து மார்க்கண்டையன், அவரு தாவேக்கால 50 தொண்டர்களை காட்டு, நான் இந்தே மேடையில தூக்கு மாட்டி தொங்குறேன், அப்படி இல்லைன்னா அடுத்த விஜய் நடத்த போற பிரச்சாரத்துல சவுக்கால் அடிப்பேன் வாங்குவாரா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படியே சொல்லியிருக்காரு ஒரு எம்எல்ஏ. இது எப்படி பாக்குறீங்க? நான் அவர் பேசின காணொலியை நான் பார்க்கல. பட் நீங்க சொல்றது அது உண்மையா இருக்குமானா அவர் இந்நேரம் ஏற்கனவே தொங்கி இருக்கணும். இந்நேரம் ஏற்கனவே தொங்கி இருக்கு. ஏன்னா 50 தொண்டர்கள் தான் வந்தாங்களா அங்க? உண்மையா கொள்கை தெரிஞ்சு கோட்பாடு தெரிஞ்ச ஒரு 50 தொண்டர்களையாவது காட்டு அப்படின்றாரு. திமுகவில் கொள்கை தெரிஞ்சு கோட்பாடு தெரிஞ்சு எத்தனை தொண்டர்கள் வராங்க? அப்ப இவர் எங்க போய் பார்த்தாரு கொள்கை என்ன கோட்பாடு என்னங்கிறத? அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்குலாம் அப்ப வந்து எந்த அளவுக்கு இவங்க இப்ப இன்னைக்கு வந்து திமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கு வந்து கிட்னி திருடணுங்கிறது கொள்கையா கோட்பாடாது? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையாது கிட்னி திருட்டு நடத்தணுங்கிறது? அவங்க இருக்கக்கூடிய மனச்சல உள்ள எம்எல்ஏ நடத்தக்கூடிய ஆஸ்பத்திரியில வந்து கிட்னி திருட்டு நடந்துச்சா இல்லையா? இதை யாரு சொல்றா? தமிழக அரசாங்கம் அமைச்ச கமிட்டி வந்து ஆமா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றாங்க. அதை கூட வந்து மருத்துவத்துறை சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? முறைகேடு அப்படிங்கிறார். கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்க, இதை திருட்டுன்னு சொல்லாதீங்க. ஆனா இதே வந்து நீங்க வாக்கு திருட்டுன்னு இல்லை நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்க போட்ட ஓட்டை எங்கேயாவது திருடினாங்களா? நான் போட்ட ஓட்டை எங்கேயாவது திருடினாங்களா? அப்ப அதை நீங்க என்ன சொல்லியிருந்திருக்கணும்? வாக்காளர் பட்டியல் முறைகேடுன்னு தானே சொல்லியிருக்கணும். அதை மட்டும் என்ன வாக்கு திருட்டு, இது வந்து கிட்னி முறைகேடு? அப்ப எந்த அளவுக்கு டபுள் ஸ்டாண்டர்ட் இது? அப்போ நீங்க உங்களுடைய கட்சியில எப்படி இருக்குதுன்னு நீங்க பாருங்க. விஜய் அவர்கள் கட்சி எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? அதுல 50 பேர் கூட கொள்கை தெரியாதவர் தானே, அது உங்களுக்கு லாபம் தானே சார். அதுக்காக ஏன் சார் நீங்க போய் தொங்கணும்னு நினைக்கிறீங்க? சந்தோஷமா இருங்க, அடுத்தது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைங்க. இப்ப இதே வந்து துணை முதலமைச்சர் போய் திருவண்ணாமலையில பூத் கமிட்டி ஏஜென்ட் மீட்டிங் ஏவா வேலு அவர்கள் நடத்தினதுல போய் பண்ணார். அங்க கொள்கை பரப்பு திரைப்படமா எதை போட்டாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒருகள் ஒரு கண்ணாடி படம் ஓடுதாங்க. அப்ப இது வந்து திமுகவினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 75 ஆண்டு கால அரசியல் பயணமும் கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் விளக்கக்கூடிய படம் தான் இந்த ஒருகள் ஒரு கண்ணாடியா, அந்த திரைப்படமா? அதைத்தான் நீங்க வந்து அவ்வளவு கூட்டம் போட்டு நீங்க வந்து கொள்கையும் கோட்பாடுகளையும் மக்களுக்கு ஊட்டி அனுப்புறீங்களா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு? அதை விடுங்க. அவங்களுடைய இளைஞர்களின் மாநாடு நடக்கும்போது பிரியாணி கடிச்சுக்கிட்டது நீங்க பாத்தீங்களா இல்லையா? இதெல்லாம் வந்து கொள்கை கோட்பாடுல இருக்கிறவங்களா பிரியாணி கடிச்சுப்பாங்களா? எங்கேயாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மீட்டிங்ல சேர் இருக்குதா? எல்லாம் தலையில தூக்கி வச்சுட்டு போயிடுறாங்க. சேரை கூட விடுறது இல்லை. அப்ப உங்களுக்கு மீட்டிங்க்கு வர்றதுக்கு பூரா கோட்டருக்கும் பிரியாணிக்கும் சேருக்கும் வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க வந்து அடுத்த கட்சியை பார்த்து நீங்க குறை சொல்றதுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு? அப்ப உங்களுக்கு நம்மளுடைய சிம்பிளான கேள்வி, உங்க மீட்டிங் வரவங்களுக்கு புறமே கொள்கை கோட்பாடு ஒருகள் ஒரு கண்ணாடி படம் எதுக்கு? எல்லாம் கொள்கை கோட்பாடுடைய கொள்கை பிடிப்புல தான் வராங்கன்னா பிரியாணிக்கு ஏன் அடிச்சுக்கிறீங்க? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொள்கை பிடிப்போட இருக்கக்கூடிய தொண்டர்கள் தான் எங்க மீட்டிங்லாம் வந்து கேட்கறாங்கன்னா போகும்போது ஏன் சேரையெல்லாம் தூக்கிட்டு போயிடுறாங்க? இதுதான் கொள்கைகளா? அதே மாதிரி எங்கேயாவது அவங்க வாழைத்தார் கட்டுறாங்க மீட்டிங்னு, எங்கேயாவது அந்த வாழைத்தா இருக்குதா மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம்? இல்ல. புறாண்டி பிச்சு எடுக்கிறத நம்ம பார்க்கல. இதெல்லாம் கொள்கை கோட்பாடுகளா? அப்ப நீங்க உங்க பக்கம் 1008 ஓட்டையை வச்சுக்கிட்டு விஜய் கட்ட ஓட்டையை பார்க்கறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? உங்களே நீங்க இப்ப நம்மளே என்ன சொல்றோம், ஒருத்தரை பார்த்து நீங்க ஒரு விரலை நீட்டுறதுக்கு பார்க்க மீதி எல்லா விரலும் நம்மளை நோக்கி இருக்குன்னு சொல்றாங்கல்ல. அப்ப உங்களுடைய நிலைமை என்ன இருக்கு? உங்களுடைய பிரச்சனையை சரி பண்ணுங்க. அப்படியே விஜய் பக்கம் ஒரு 50 பேர் கூட கொள்கை கோட்பாடுகள் தெரியாத ஆளா இருந்தா உங்களுக்கு நல்லது தானே சார்? பெக்க பெக்கன்னு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. ஏன் வருத்தப்படுறீங்க? தொங்குற அளவுக்கு நீங்க ஏன் பேசுறீங்க? நான் பார்க்கல, நீங்க சொல்றதை வச்சு சொல்றேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஏன் அவ்வளவு பெரிய ஒரு இறுக்கமான இது?
50 பேரை காமிச்சிட்டா நான் தொங்குறங்கிற அளவுக்கு எதுக்கு அவ்வளோ ஒரு இது? அப்போ நீங்க வந்து சாதாரணமா ஒரு ஆளை பார்த்து இப்படி சொல்லிடுவீங்களா நீங்க? அப்ப இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இடைஞ்சல்கள், இடர்பாடுகளை, ஒரு பக்கம் ஓபிஎஸ் போட்டு ஒரு பக்கம் கூட்டத்தை காமிச்சிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் விஜயும் போய் காமிக்கிறாருங்க போது அவங்க ரொம்பவே பயத்துல இருக்காங்கன்னு தான் தெரியுது. இப்படி எல்லா கட்சிகளுமே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. யாருடைய பிரச்சாரம் வந்து சாதகமா அமையும் யாருக்கு? இல்ல அது வந்து நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை வச்சு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இன்னும் தேர்தலுக்கு ஒரு 8 மாசத்துக்கு மேல இருக்கு. ஒவ்வொரு கட்சியும் அவங்க இன்னைக்கு கிரியேட் பண்ணக்கூடிய அவங்களுடைய அந்த வேவை எப்படி வந்து கன்சிஸ்டண்டா அந்த எலெக்ஷன் வரைக்கும் கொண்டு போறாங்கங்கிறது. ஏன்னா இப்போ எலெக்ஷன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை எடுத்தீங்கன்னா அரசியல் மயமாக்கப்பட்டவர்கள் அதிகமா இருக்காங்களா, அரசியல் மயமாக்கப்படாத மக்கள் அதிகமா இருக்காங்களான்னா அரசியல் மயமாக்கப்படாத மக்கள் தான் ஜாஸ்தி. பொலிட்டிக்கல் அப்பொலிட்டிக்கல் எடுத்தீங்கன்னா அப்பொலிட்டிக்கல் பீப்புள் தான் ஜாஸ்தி. அப்போ எந்த ஒரு தேர்தலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து இந்த மாதிரி கொள்கை கோட்பாடுக்கு போறதை விட ஒரு உணர்வு சார்ந்து வாக்களிக்கிறவங்க தான் ஜாஸ்தி. அப்போ இப்போ இந்த கட்சிகள் அதிமுகவாகட்டும், விஜய் ஆகட்டும், இன்னைக்கு சீமான் அவர்கள் ஆகட்டும், இந்த கட்சிகள் வந்து மக்கள்கிட்ட உண்டாக்கக்கூடிய இந்த உணர்வுகளை கடத்தி 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 யாரு வந்து சஸ்டைனபிளா வந்து தேர்தல் வரைக்கும் கொண்டு போறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த வாக்கு வந்து பெரிய அளவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால இன்னைக்கு லெவலை வச்சே நம்ம வந்து பெருசா சொல்லிட முடியாது. ஏன்னா இன்னும் 8 மாத காலம் இருக்கு. நிச்சயமா சார். எங்க கூட இணைந்து இந்த டாபிக் குறித்து பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி அக்ஷயா.